அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டியிருக்கும் சகோதரர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்குமாறு கடவுளின் மனதார வேண்டிக் கொள்கிறேன். ஆடி கடைசி வெள்ளி ரொம்ப ஒரு அம்மனுக்கு உகந்த நாள். அதுவும் இல்லாமல் வரலட்சுமி இன்னைக்கு ஆடி வெள்ளி அன்னைக்கு உண்மையிலேயும் அதுவும் இல்லாமல் அம்மன் அருளால் இன்றைக்கி மழை வேற பெஞ்சிருக்கு. உண்மையிலே பார்க்குறப்பே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து எப்படி மார்கழி மாதமோ அதே மாதிரி அம்மனுக்கு ஆடி மாதம் வந்தது. ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளி ரொம்ப ஒரு உகந்த நாள். அதாவது அம்மனை வழிபட உகந்த நாள் வந்து ஆடி கடைசி வெள்ளி வந்து அதை விட சிறப்பு மிகுந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி கடைசி வெள்ளி வந்து அம்மனை அவ்வளோ அலங்காரம் பண்ணி விதவிதமாக அலங்காரம் பண்ணி கும்பிடுவாங்க. அது பழங்களை கொண்டு அலங்காரம் பண்ணுறப்ப ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். நல்ல ஒரு நன்மை மிகுந்த ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெண்களுக்கு வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து புது துணி வாங்கி கொடுத்து மஞ்சள் வாங்கி கொடுத்தோம்னா கணவனுக்கு ஆயுள் நீடிக்கும்னு சொல்லுவாங்க. வழிபடுறதுனால நம்மளுக்கு நன்மை சிறப்பும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தடை ஏற்பட்டனாலும் அந்த காரியங்கள் தடையில்லாமல் மங்கள காரியங்கள் வந்து நல்லபடியாக நடந்து முடியும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு இந்த பீடைகள் வந்து வெளியேறி நம்மளுக்கான சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கடைசி வெள்ளியை முன்னிட்டு வந்து அம்மன் கோயில்களில் வந்து சிறப்பு பூஜை நடைபெறும், சக்தி பூஜை நடைபெறும்னு சொல்லுவாங்க. விளக்கு பூஜைகள் நடைபெறும், திருவிளக்கு பூஜைகள் நடைபெறும். அப்புறம் அம்மனுக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு மிகுந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச மாதிரியான பஜனை பாடல்கள் பாடி அம்மனை வந்து குளிர் வச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. செந்நிற பூக்களை அனுபவித்தோம்னா இன்னும் ஒரு பலன் கிடைக்கும், நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்து விளக்கை ஏற்றி வச்சு தீபாரணை கட்டி கடைசி அது அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலோ பால் பாயாசம் பருப்பு பாயாசமோ ஏதோ செஞ்சு வச்சு புளியோதரையை படைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான பலன் வந்து கிட்டும்னு சொல்லுவாங்க. எல்லா சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கான உகந்த நாள் தான் இன்றைக்கி. இப்படி அம்மனை வந்து வழிபட்டு எல்லாருமே அம்மனோட அருள் பெற மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். அம்மனுக்கு வந்து இத்தனையும் பூஜை செய்யுங்க. இல்லை மனசார கையெடுத்து கும்பிடுங்க. அம்மனுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அருள் புரிவாங்க. நம்மளால முடிஞ்சதை யாருக்கும் செய்வோம். அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முடியலாட்டி கூட நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.